வணக்கம். இந்த வீடியோல நீங்க எந்த போன் வச்சிருந்தாலும் சரி, உங்க போனுக்கு ஏத்த மாதிரி உங்க ஓன் சென்சிட்டிவிட்டியை எப்படி ஏஐ வச்சு செட் பண்றதுன்னு சொல்லி தரேன். நம்ம என்னதான் ஓன் சென்சிட்டிவிட்டி எப்படி செட் பண்றதுன்னு சொல்லி யூடியூப்ல வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ட்ரைனிங் ரவுண்ட்ல போய் செட் பண்ணாலும் ஒரு சில சமயத்தில் நம்மளால செட் பண்ணவே முடியாது. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இனி அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. நான் ஜெமினே வச்சு எப்படி ஓன் சென்சிட்டிவிட்டி சிம்பிளா செட் பண்ணணும்னு சொல்லி தரேன். நம்ம எல்லார் ஃபோன்லயும் ஜெமினே இருக்கும். அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல கூகுள் ஜெமினேன்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஆப் வரும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதுக்காக நீங்க 1.5 பக்கம் ப்ராம்ப்டை இங்கிலீஷ்ல கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சிம்பிளா 4 லைன்ல தமிழ்லயே ப்ராம்ப்ட் கொடுத்துக்கலாம். ஓ, நீ அப்படி வரியா? நீங்க ஜெமினி ஓபன் பண்ணி ஆஸ்க் ஜெமினேன்னு இருக்கும். அந்த இடத்துல மச்சா பிஜிஎம்ஐல நான் க்ளோஸ் ரேஞ்சில் எவ்வளோ அடித்தாலும் எனிமி மேலே சுத்தமாக அடிய விழ மாட்டேங்குது. எனக்கு க்ளோஸ் ரேஞ்சிலையும் லாங் ரேஞ்சிலையும் பக்காவாக செட் ஆகிற மாதிரி தரமான சென்சிட்டிவிட்டி கொடு. என் ஃபோன் மாடல் IQ 7. நான் IQ 7 யூஸ் பண்ணுறதால IQ 7 கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோன் மாடலை மென்ஷன் பண்ணுங்க. அதோட நீங்கள் நான் ஜீரோ பிளேயரா இல்லை ஜெய்ரோ பிளேயரான்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே ப்ராக்கெட்டில் நீங்கள் நான் ஜீரோ பிளேயரா இருந்தீங்கன்னா கேமரா சென்சிட்டிவிட்டி ஏடி சென்சிட்டிவிட்டின்னு மட்டும் போட்டுக்கோங்க. அதுவே ஜெய்ரோ பிளேயரா இருந்தீங்கன்னா கேமரா சென்சிட்டிவிட்டி ஏடி சென்சிட்டிவிட்டி ஜெய்ரோ சென்சிட்டிவிட்டி அப்புறம் ஜெய்ரோ ஏடி சென்சிட்டிவிட்டி 4 மென்ஷன் பண்ணுங்க. அப்போ தான் அது க்ளீனாக தரும். இந்த ப்ராம்ப்ட் 4 லைனில் இருக்கு. இது ஒர்க் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக தரமாக ஒர்க் ஆகும். இப்போ கொடுத்து ஜெனரேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தரமான சென்சிட்டிவிட்டி கொடுத்துரும். இதில் சென்சிட்டிவிட்டியில் 120லேருந்து 130க்குள்ளே வெய்யி, 110லேருந்து 120க்குள்ளே வெய்யி அப்படின்னு சொல்லி வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு ப்ராம்ப்ட் கொடுங்க. இல்லை புரியல மச்சா, எனக்கு இந்த மாதிரி இன்பிட்வீன் சென்சிட்டிவிட்டி எல்லாம் வேணாம், எனக்கு எக்ஸாக்ட் சென்சிட்டிவிட்டி கொடு அப்படின்னா க்ளீனான சென்சிட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுத்துரும். நான் அந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்த உடனே பாருங்கள், எனக்கு கேமரா சென்சிட்டிவிட்டி ஏடிஎஸ் சென்சிட்டிவிட்டி அதே மாதிரி ஜெய்ரோஸ்கோப் ஜெய்ரோ சென்சிட்டிவிட்டியும் ஏடிஎஸ் ஜெய்ரோ சென்சிட்டிவிட்டியும் தரமாக க்ளீனாக தனித்தனியாக கொடுத்துருச்சு. இதில் ஏன் நான் ChatGPT யூஸ் பண்ணாமல் ஜெமினி யூஸ் பண்ணுறேன்னா, ChatGPT யூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் ரேஞ்சில் நல்ல அடிவில் ரொம்ப சென்சிட்டிவிட்டி தருது. ஆனால் லாங் ரேஞ்சுக்கு சுத்தமாக செட் ஆகலை. ஆனால் ஜெமினியில் அந்த மாதிரி பிரச்சனையே இல்லை. நீங்கள் க்ளோஸ் ரேஞ்சிலையும் சரி லாங் ரேஞ்சிலையும் நம்பி யூஸ் பண்ணுற மாதிரி தரமான சென்சிட்டிவிட்டி தருது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் இப்போ தான் ஜெய்ரோ பழகிட்டு இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த ப்ராம்ப்ட்ல கீழே நான் இப்போ தான் ஜெய்ரோ பழகிட்டு இருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. அப்போ தான் தரமான சென்சிட்டிவிட்டி உங்களுக்கு அக்யூரேட்டாக கொடுக்கும். ஏன் அதை மென்ஷன் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் IN டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் டிவைஸ்க்கு ஏற்ற மாதிரி தரமான சென்சிட்டிவிட்டியை கொடுக்கும். ஆனால் நீங்கள் ஜெய்ரோ இப்போ தான் பழகிட்டு இருக்கிறதால உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்காவான சென்சிட்டிவிட்டியை கொடுத்துரும். நீங்கள் இதை தாராளமாக நம்பி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஓனாக உட்காந்து 1 மணி நேரம் செட் பண்ணுற சென்சிட்டிவிட்டியாக இது ரொம்ப அக்யூரேட்டாகவே இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சென்சிட்டிவிட்டி செட் பண்ண கஷ்டப்படுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.